இன்சூரன்ஸ் பணத்துக்காக பெத்த அப்பாவையே பாம்பு கடிக்க விட்டு கொண்டு இருக்காங்க ரெண்டு பசங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை நல்லதண்ணி குளத்தைச் சேர்ந்தவர் கணேசன். இவர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில ஆய்வக உதவியாளராக வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. இவருக்கு 2 மகன்கள். மூத்த மகன் மோகன்ராஜ், இளைய மகன் ஹரிஹரன். கணேசன் 6 மாசத்துக்கு முன்னாடி 3 கோடிக்கு 4 பாலிசி எடுத்திருக்காரு. கடன் தொல்லையால அரசு வேலைக்காகவும் ஆசைப்பட்ட இவருடைய 2 பசங்களும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அப்பாவை கொலை செஞ்சுட்டு இன்சூரன்ஸ் பணத்தை அபகரிக்க திட்டமிடுறாங்க. அப்பாவை கொலை செய்ய முதல் கட்டமா அண்ணன் தம்பி 2 பேரும் தனக்கு பழக்கமானவங்க மூலமா மணவூர் காட்டுப்பகுதியில நாகப்பாம்பை பிடிச்சு வீட்டுல தூங்கிட்டு இருந்த கணேசன் கடிக்க வைக்கிறாங்க. அதுல அதிர்ஷ்டவசமா அவர் உயிர் பிழைக்கிறாரு. அடுத்த முறை கொடிய விஷம் உள்ள கட்டுவிரியன் பாம்பை பிடிச்சி சாக்கு பையில அடைச்சி கார்ல எடுத்துட்டு வராங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த கணேசன் கழுத்துல 3 முறை பாம்பை கடிக்க வைக்கிறாங்க. விஷம் தலைக்கேறி பரிதாபமா இறந்து போறாரு. கொஞ்ச நேரத்துல அப்பாவை பாம்பு கடிச்சிட்டு சொந்தக்காரங்களையும் மற்றும் ஊர் மக்களையும் நம்ப வைக்கிறாங்க. அதை டாக்டரும் ஹாஸ்பிட்டல்ல உறுதிப்படுத்துறாரு. இந்த 2 பேரும் இன்சூரன்ஸ் பணத்தை வாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு விண்ணப்பிக்கிறாங்க. இந்த மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு இன்சூரன்ஸ் கம்பெனி போலீஸ்ல புகார் கொடுக்கறாங்க. உடனடியா போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரணையில பெத்த பசங்களே அப்பாவை பாம்பு கடிக்க வச்சு கொன்னது தெரிய வருது. உடனடியா போலீசார் எல்லாரையும் கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்ச அப்பாவையே இன்சூரன்ஸ் காசுக்காக கொலை பண்ணது ரொம்ப வேதனையை தருது. இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.